பத்தி தப்பா படிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல. இத சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆமா பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா கேவரை பத்தி தப்பா படிச்சுட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? கேவருக்கு விட பெருசு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது சென்சார் சர்டிபிகேட் அதோட நாம்ஸ். நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை, இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். நான் வரலாறுன்னா வரலாறா இருக்கணும்ன்றது தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்கக்கூடாது. தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன்.